ஏதோ நீங்க சில கேள்விகளை என்னிடத்துல கேட்க போறீங்கன்னு சொன்னாரு. கேள்விகளை கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேன், கேட்கலாம். உங்க சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயர் யார் சார்? பார்த்து மோட்டிவேட் ஆன ஸ்போர்ட்ஸ் பிளேயர்? சின்ன வயசுலயா? ஆமா சார். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கபில் தேவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து முன்னுக்கு வந்தவர். அவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த முதல் ஒரு கேப்டனாக இருந்தவர் கபில் தேவ். அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ நான் என்னுடைய தலைமையில் ஆட்சிக்கு 4 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சிக்கு வந்தது பிறகு எல்லா துறையிலையும் இன்னைக்கு முன்னேறிட்டு வரோங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா துறையும், குறிப்பாக கல்வித்துறை, அந்த மாதிரி இன்னைக்கு விளையாட்டுத்துறையிலையும் எல்லா மாநிலத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால தான் விளையாட்டுத்துறைக்காக உதயநிதியை நான் அமைச்சராக்கி அவர் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அவர் நல்லா ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும். நல்ல பாராட்டு அவர் வாங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் துணை முதலமைச்சர் அவரை அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறோம். அதனால இப்போ எல்லா ஸ்டேட்டோட தொடர்பு கொண்டு, ஸ்டேட்டோட மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற அந்த விளையாட்டு துறையோட தொடர்பு கொண்டு இன்னைக்கு வெளிநாட்டில் சார்ந்த ஹாக்கி மேட்ச் நடக்குது, வெளிநாட்டில் கலந்துக்கிறாங்க. அதனால் இப்போ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். இது தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் 14 வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன். அப்பையிலேருந்து எனக்கு டென்ஷன் தான். அப்பையிலேருந்து ஏதாவது ஒரு டென்ஷனான செய்தி வந்துட்டு இருக்கான். அதனால் பழகி போச்சு எனக்கு. அதனால் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். அது முழு நேர அரசியல்வாதியாக நான் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எத்தனையோ தோல்விகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆக தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. அந்த தோல்வியை படிக்கட்டாக நினச்சிக்கிட்டு நம்ம அதில் ஏறி தான் போயிட்டு இருக்கணும். அது மாதிரி தான் விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வெற்றி பெற முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் வந்துடக்கூடாது, ஏக்கம் வந்துடக்கூடாது. அதை விடாமுயற்சியாக நீங்கள் பண்ணி இந்த அளவுக்கு வெற்றி வந்திருக்கிறீங்க. அதே போல் மற்ற வீரர்களும், வரக்கூடிய விளையாட்டு வீரர்களும் அதையே பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை.